சார், நம்ம கடந்த தீபாவளி அப்போ ஒரு எபிசோட் பேசியிருந்தோம். நீங்கள் அந்த நாவரசு கொலை பற்றியெல்லாம் பேசியிருந்தீங்க. அது ஏகோபித்த வரவேற்பு பெற்றுச்சு. அதை ஒட்டியே இப்போவும் பேசலாம்னு நினச்சோம். பல்வேறு காரணங்களால் அது தள்ளி போயிடுச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த ஸ்டோரிங்கிறது இது வரைக்கும் வெளிவராத ஒரு க்ரைம் ஸ்டோரியாக இருக்குது. அது கேட்குறப்பவே பயங்கரமாக இருந்துச்சு. அதனால தான் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். அந்த கதை வாசகர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். அதாவது அந்த கதையில் உண்மை சம்பவம், அது உண்மை சம்பவம் தான். அது வந்து ஒரு கொடூரமான சம்பவம். 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு காலையில் பெரியமேடு காவல் நிலைய சரகத்தில் உள்ள சட்டண்ண நாயக்க தெரு, அதாவது நடராஜ தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது. இப்போ அந்த தேட்டரில், அந்த தேட்டருக்கு பக்கத்தில் இருக்க தெரு வந்து சட்டண்ண நாயக்க தெரு. அந்த தெரு முனையில் ஒரு பை, கட்டப்பைனா தெரியுதா? கைப்பிடி வந்து கட்ட மாதிரி இருக்கும், துணியில் தைச்சிருப்பாங்க. துணி இல்லைன்னா அந்த சாக்கு, அது மாதிரி மெட்டீரியலில் அது மாதிரி ஒரு பை கிடக்குது. அப்படி வந்து பப்ளிக் பார்க்குறாங்க. பார்த்தாச்சுன்னா அந்த பைக்கு உள்ள டெக்கான் கிரானிக்கல் பேப்பர், அந்த காலத்தில் வந்து அந்த டெக்கான் கிரானிக்கல் பேப்பருங்கிறது வந்து இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி 3 மொழியிலையும் வந்தது. அந்த பேப்பரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ₹1 தான் ஒரு பேப்பர். அந்த நியூஸ் பேப்பரோட விலை ₹1 தான். அதனால் அது பெரிய லெவலில் அது சர்க்குலேட் ஆச்சு. அப்போது அந்த பேப்பர் அந்த பைக்குள்ளே இருக்குது. அந்த பேப்பருக்கு உள்ளே பார்த்தா ஒரு கருப்பு கலர் பிளாஸ்டிக் பையில் 2 மனிதனோட கைகள், வெட்டப்பட்ட கைகள் மடக்கி உள்ளே வச்சு சுத்தப்பட்டிருக்கு. அதை கட்டி அதுக்கு மேலே பேப்பரை வச்சு, அதாவது அந்த பைக்குள்ளே வச்சு மேலே வந்து பார்த்தா பேப்பர் மாதிரி தெரிகிற மாதிரி இருக்குது. இதை இருக்க பப்ளிக் பார்த்துட்டு 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த லோக்கல் போலீஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இது மாதிரி இருக்குது. உடனே அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி இந்த மாதிரி 2 மனித கைகள், வெட்டப்பட்ட கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் C2 யானகவனி காவல் நிலைய லிமிட்டில் NSC போஸ் ரோடு, கிருஷ்ண கிராமணி தெரு ஜங்ஷனில் வந்து இதே மாதிரி இன்னொரு கட்டப்பை அங்கே இருக்கிறதாகவும் போலீஸ் தகவல் கிடைக்குது. 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். ரோட்டோரமாகவே போட்டு போய்ட்றாங்களா? ஆமாம். அதுலேயும் பார்த்தாச்சுன்னா டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகை இருக்குது. அதுக்கு உள்ளே பார்த்தாச்சுன்னா பிளாஸ்டிக் கவரில் ஒரு மனிதனோட முண்டம்னு சொல்லுவாங்க, அதாவது கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள பகுதி, அதை மட்டும் சுற்றி அந்த பிளாஸ்டிக் பையில் வச்சு அதுக்கு மேலே பேப்பரை வச்சு அந்த பையை போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அதே கிருஷ்ணப்ப கிராமணி தெரு NSC போஸ் ரோட் ஜங்ஷனில் இது முண்டம் இருந்தது. அந்த கிருஷ்ணப்ப கிராமணி தெரு லாஸ்ட்டில் தமிழ்நாடு ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் இருக்குது. அது பக்கத்தில் இதே மாதிரி இன்னொரு பை இருக்குது.